வெல்கம் டு மௌனி மீடியா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரம்யா கிருஷ்ணனுடைய கணவர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரம்யா கிருஷ்ணன் கணவர் படங்களை டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு, ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஸ்டோரி எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு டான்ஸ் மாஸ்டரும் கூட. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ரம்யா கிருஷ்ணன் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 80ஸ்லும் 90ஸ்லும் கனவு கன்னியாக வளம் வந்தாங்க. இவங்களுடைய பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். இவங்களுக்கு 54 வயசு ஆகுது. 1970 செப்டம்பர் 15 தான் பிறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நடிகர் சோ, இவங்களை கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நடிகர் சோவின் மருமகள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் தான். ரம்யா கிருஷ்ணன் படத்துல நடிக்கிறது சோ அங்கிளுக்கு பிடிக்கலன்ட்டு ரம்யா கிருஷ்ணன் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படையாப்பா படத்துல நடிச்சப்ப அந்த படத்தை ரஜினியோட சேர்ந்து சோவும் பார்த்தாராம். அந்த படத்தை பார்த்துட்டு அவரு ரம்யா கிருஷ்ணனை பாராட்டினாராம். இதுக்கு முன்ன நான் நினைச்சது தப்பு அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க 2003 தெலுங்கு திரைப்பட இயக்குனரான கிருஷ்ணவம்சியை திருமணம் செஞ்சுக்கினாங்க. இவங்களுக்கு ரித்திக்னு பையனும் இருக்கு. இவர் பரதநாட்டியம், குச்சிப்புடி நடனம் கத்துக்கின்னு பல மேடையில நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறாரு. ரம்யா கிருஷ்ணன் அவங்க 18 வயசுல சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க. 1983 வெள்ள மனசுல என்ற படத்துல YG மகேந்திரன் கூட நடிச்சிருப்பாங்க. 30 வருஷமாக சினிமா துறையில் நாட்டிய பேருவழி பத்மினி அம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமாக சினிமா துறையில நடிச்சிருக்காங்க. சிறந்த துணை நடிகை விருது, 3 நந்தி விருது வாங்கியிருக்காங்க. கிருஷ்ணவம்சியோட முதல் பேருன்னு பார்த்தீங்கன்னா பசுபு லேடி வெங்கட பங்கார ராஜுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ரம்யா கிருஷ்ணனுடைய அப்பா பேர் தான் வச்சாங்க. அதுதான் கிருஷ்ணவம்சி. கிருஷ்ணாவுக்கு அப்புறம் வம்சின்னு சேர்த்திக்கினாங்க. அவர் இந்தியாவில் ஆந்திர பிரதேசத்தில் பிறந்தாரு. அவர் பிறந்தது 1962 ஜூலை 28 தான் பிறந்திருக்கிறாரு. இவருக்கு இப்போ 62 வயசு ஆகுது. ரம்யா கிருஷ்ணனுடைய கணவரின் சினிமா வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம் வாங்க. கிருஷ்ணவம்சியும் அவரோட நண்பரும் 1983 திரைப்பட விநியோகத்தில் இறங்குறாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சிரஞ்சீவி நடித்த கைதி அப்படின்ற படத்தை விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அதிகம் லாபம் வருதுன்னு நிரூபிச்சுக்கிறாரு. அடுத்தடுத்து நிறைய சரியில்லாத படங்களை விநியோகம் பண்ணத்தில் நிறைய லாஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா சினிமாவில் வேலை செய்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் உதவி கேட்குறாரு. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வம்சி வீட்டை விட்டு சென்னைக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர் சினிமாவில் லைட்டராக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணுறாரு. 1987 சில்க் சுமிதா ப்ரொடக்ஷன் பண்ண ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு சில்க் சுமிதா கிட்ட போதுமான பட்ஜெட் இல்லாதனால நிறைய சவால்களை அவர் அந்த படத்துக்கு சமாளிச்சுக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எடிட்டர் கௌதம் ராஜி, சிவன் நாகேஸ்வர் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து தான் ஒரு டேலண்டான ஆளாக உருவானார். அடுத்ததாக 1989 சிவா அப்படின்ற டைரக்டர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாரு. அடுத்ததாக டைரக்டர் ராம் கோபால் வர்மா கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்து 1991 கஷானம், 1992 ரத், அடுத்ததாக 1993 காயம், இந்த படத்துல எல்லாம் இவங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக 1994 பெனரின் கீழ் பணம், 1993 பணத்தின் தொடர்ச்சி, இந்த படங்களிலும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணாரு. ஆனால் இந்த கிரெடிட் எல்லாம் அவருக்கு சேரல. இப்போ நாம கிருஷ்ணவம்சி டைரக்ஷன் பண்ண படங்களை பார்க்கலாம் வாங்க. இவர் இது வரைக்கும் 21 படங்கள் டைரக்ஷன் பண்ணிக்கிறாரு. அந்த படம் நந்தி அவார்டு எல்லாமே வாங்கிருச்சு. இந்த படத்தை இவரே எளிதான் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. ப்ரொடக்ஷன் பண்ணது ராம் கோபால் வர்மா. இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டரா இவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் JD சக்கரவர்த்தி, மகேஸ்வரி இவங்க எல்லாம் நடிச்ச குலாபி அப்படின்ற படம். இந்த படம் தமிழ்ல இதயமே இதயமே அப்படின்ற தலைப்பில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1996 அக்னி நாகார்ஜுனாவை இவரை ஒரு ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்றாரு. இந்த படம் ரொமான்டிக் ஃபேமிலி டிராமா மூவி. இந்த படம் நாகார்ஜுனா தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படம் நேஷனல் ஃபிலிம் அவார்டும் பெஸ்ட் டைரக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டும் வாங்கியிருக்கு. இந்த படம் 100 நாட்கள் சக்சஸ்ஃபுல்லா ஓடின படம் இது. இந்த படத்தை தமிழ்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற தலைப்புல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ்ல கமர்ஷியலா சக்சஸ்ஃபுல்லான ஒரு மூவி. அந்த படம் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆன நின்னே பெலட்டா அப்படின்ற படம். அடுத்ததாக 1997 மூணாவதாக ஒரு டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படம் கிரைம் ட்ராமா மூவி. இந்த படம் ப்ரொடக்ஷன் பண்ணது புள்ளப்புடி மோகன். அப்புறம் இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. பிரேம்ஜி, சங்கவி, ரவி தேஜா, சௌந்தர்யா இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நேஷனல் ஃபிலிம் அவார்டு, நந்தி அவார்டும் வாங்கிருச்சு. இந்த படத்துக்கு ஒரு கிரிட்டிக்கலான ரிவ்யூ தான் வந்தது. அந்த படம் தான் சிந்தூரம் அப்படின்ற தெலுங்குல ரிலீஸ் ஆன படம். அடுத்தது 1998 காமெடி ட்ராமா மூவி ஒன்று டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படத்தில் நாகார்ஜுனா, ரம்யா கிருஷ்ணா இவங்க 2 பேருமே லீட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. இதை ப்ரொடியூஸ் பண்ணது நாகார்ஜுனா தான். இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்திருக்கு. அந்த படம் தான் சந்திரலேகா அப்படின்ற படம். அடுத்ததாக அதே வருஷம் ஒரு ட்ராமா மூவி தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் சௌந்தர்யா, பிரகாஷ்ராஜ், சாய்குமார் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மியூசிக் இளையராஜா தான் பண்ணியிருப்பாரு. அந்த படம் தான் அந்தப்புறம் அப்படின்ற படம்.
இந்த படத்துக்கு நந்தி அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு இரண்டுமே வாங்கிருச்சு. அடுத்ததா 1999 ஆக்ஷன் மூவி பண்றாரு. இந்த படத்தை டிவிவி தன்னையா ப்ரொடியூஸ் பண்றாரு. ஜெகபதி பாபு, பிரகாஷ்ராஜ், ரவி தேஜா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சசி பிரீதா மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல ஸ்ரீஹரியை தவிர மீதி யாரும் அவ்வளவு நல்லா நடிக்கலன்னு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த படத்துக்கு ஆவரேஜான கலெக்ஷன் தான் வந்திருக்கு. இந்த படம் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆன சமுத்திரம் அப்படின்ற படம். அடுத்தது 2001 சூப்பர் நியூட்ரல் ரொமான்டிக் ஃபேமிலி மூவி ஒன்று ரிலீஸ் பண்றாரு. இந்த படத்துல மகேஷ் பாபு, சோனாலி பிந்தாரே, லக்ஷ்மி, சுகுமாரி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு நந்தி அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் தான். ஆனால் இந்த படம் ஒரு உன்னதமான படைப்புன்னு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு. இந்த படத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. கிருஷ்ணவம்சி அவருடைய படைப்பை அவ்வளவு அழகாக கிரெடிட் பண்ணியிருக்கிறாரு. அந்த படம் தான் முராரி அப்படின்ற தெலுங்கு படம். இந்த படம் தமிழ்லையும் முராரி அப்படின்ற தலைப்பில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அடுத்ததா 2002 கிரைம் டிராமா மூவி ஒன்று டைரக்ஷன் பண்றாரு. இதுல கரிஷ்மா கபூர், ஸ்ரீதேவி கபூர், சஞ்சய் கபூர் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு 100 கோடி பட்ஜெட் போட்டு 20 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை போனி கபூர், ஸ்ரீதேவி கபூர் ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. இந்த படம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிருச்சு. இந்த படம் தான் சக்தி தி பவர் அப்படின்ற இந்த படம் வப்ஜி அப்படின்னு பெயர் வச்சாங்க. தமிழ்லையும் இந்த படத்தை இதே தலைப்பில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே வருஷம் 2002 ஆக்ஷன் ட்ராமா மூவி ஒன்று பண்ணுறாரு. அதில் ஸ்ரீநாத், ரவி தேஜா, பிரகாஷ்ராஜ், சோனியா, சங்கீதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் தான் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். இந்த படத்துக்கு நந்தி அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்கு. இந்த படம் தேசபக்தியை புகட்டும் விதமாக உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு வித்தியாசமான படம்னு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. அந்த படம் தான் கட்கான் அப்படின்ற தெலுங்கு படம். இந்த படம் தமிழ்லையும் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே தலைப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இவரே 10ஆவதா ஒரு படம் பண்ணுறாரு, ஃபென்டாஸ்டிக் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் அர்ஜுன், நிதின் சர்மி, கிரிபாபு இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஹீரோவுக்கு அம்மாவா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. ஹீரோவுக்கு அப்பாவா பிரகாஷ்ராஜ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு மணி சர்மா மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ வந்திருக்குன்னா, அர்ஜுன் பூமிக்கு இறங்குற சீன் வரைக்கும் படம் நல்லா போச்சு, நிதினுடைய டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேன்வாஸ் பல விஷயங்களில் ஃபுல்ஃபில் பண்ண நினச்சிருக்கிறாரு அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த படம் மிக்ஸ்டான ரிவ்யூ வாங்கியிருக்கு. ஆவரேஜான ஒரு வெற்றி படம். தெலுங்குல ரிலீஸ் ஆன ஆஞ்சநேயா அப்படின்ற படம். இந்த படம் அனுமான் அப்படின்னு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2005 11ஆவதா ஒரு படம் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படம் ஒரு டிராமா மூவி. இந்த படத்துல பிரபாஸ், அஸ்வின், சர்மி, பிரகாஷ்ராஜ், ஊர்வசி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு 2 நந்தி அவார்டு கிடைச்சது. ஆனால் இந்த படத்துக்கு பெஸ்டான சீன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த படம் தான் சக்கரம் அப்படின்ற படம். இந்த படம் பார்க்கறதுக்கே தகுதி இல்லாத படம் அப்படின்னு எல்லாமே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்ததா அதே வருஷம் த்ரில்லர் மூவி ஒன்று டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தில் அல்லாரி நரேஷ், சாய்ராம் சங்கர், அபிஷேக், சுவாதி இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஜோசுவா ஸ்ரீதர் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படம் ஒரு பேய் படம் அப்படின்றதுனால பயப்படுற மாதிரி சீனு நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததா காமெடியும் நல்லா இருந்தது. பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு தேட்டரை விட்டு வெளியே வந்ததும் இந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை தமிழில் அபாயம் அப்படின்ற பேரில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் தான் தெலுங்குல டேஞ்சர் அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் கலெக்ஷன் ரீதியாகவும் விமர்சனம் ரீதியாகவும் வெற்றி படம் தாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 13ஆவதா 2006 ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படம் ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர், அடுத்ததாக அலியானா, சர்மி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு ஸ்ரீதேவி பிரசாந்த் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படம் தேட்டரில் 100 நாளுக்கு மேலான ஓடின ஒரு வெற்றி படம் தான். இந்த படம் ஆந்திராவில் 431 தேட்டர்லையும், கனடாவில் 29 தேட்டர்லையும், ஒரிசாவில் 3 தேட்டர்லையும், தமிழ்நாட்டில் 3 தேட்டர்லையும், வெளிநாட்டில் 73 தேட்டர்லையும் இந்த மாதிரி மொத்தம் 545 தேட்டர்லையும் ஓடி இருக்கு.
அதே மாதிரி தமிழ், ஹிந்தி, பேஜ்புரி இந்த மாதிரி வேறு லாங்குவேஜில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தான் ராக்கி அப்படின்ற படம். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்லிப்பர் ஹிட் மூவியாக மாறுச்சு. அடுத்ததாக 2007 ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் இவருக்கு 14வது படம். இந்த படம் ஒரே ரொமான்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தில் நவீதீப், காஜல், சிவபாலாஜி, சிந்து மேனன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ வந்திருக்குன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா இந்த படம் ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வாங்கியிருக்கு. இந்த படம் தமிழில் இப்படின்னு வேறு டைரக்டர் ரீமேக் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2009 15வது ரொமான்டிக் ட்ராமா மூவி ஒன்று பண்ணுறாரு. இந்த படத்தில் தருண், ஜெனிலியா, அகுதி பிரசாந்த் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாம் பாஸ்டான படங்கள் கம்மி தான் இருக்குது. ஆனால் இந்த படம் முதல் பாதிலே பாஸ்டான படம் அப்படின்ற ஃபுல்ஃபில்லாக இருக்குது. இரண்டாவது பாதியும் எக்ஸலண்ட்டான ஒரு படமாக இருக்குது. ஆனால் கடைசியில் அரை மணி நேரத்தில் பாஸ்டாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு ஒரு மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த படத்தை தெலுங்குல சசி ரேகாவின் பிரேயன் அப்படின்ற தலைப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 16வதா 2009 ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தில் பிரசாந்த், பாவனா, ரவிநீத் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. விஜய் ஆண்டனி தான் மியூசிக் பண்ணியிருப்பார். இந்த படம் ஒரு வெற்றி படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஸ்ரீகாந்துக்கு 100வது படம். இந்த படம் தேசப்பிதாவை மகாத்மா காந்தியையும் திரும்ப நேரில் கொண்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. அதாவது காந்தி அப்படின்ற கருவை எழுத்து கதையை எழுதி இவர் பண்ண இந்த படம் இவருடைய உன்னதமான எண்ணத்தை குறிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தான் மகாத்மா அப்படின்ற படம். இந்த படத்தை தமிழில் புதிய தளபதி அப்படின்னு டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா 2011 17வதா ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தில் கோபிஷாந்த், டப்ஷி, சரதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் எந்த மாதிரியான ரிவ்யூ வந்திருக்குன்னா, கூட்டு குடும்பம், நட்பு, பொறுப்பு, அன்பு, பாசம் அப்படின்னு இதனுடைய வேல்யூவை அதிகமாக எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை பார்த்தா ஒரு முழுமையான திருப்தி அடைய மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி வசனங்களும் தந்திரமாக தான் இருக்குது. இது ஒரு நிறைவேறாத கதைன்னு மிக்சடான ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. இந்த படம் தான் தெலுங்குல வெளியான மொகுடு அப்படின்ற படம். அடுத்ததாக 2014 18வது ஆக்ஷன் ட்ராமா மூவி ஒன்று பண்ணுறாரு. இந்த படத்தில் ஹீரோவா நானி நடிச்சிருக்காங்க. ஹீரோயினியா கோத்தரின் சித்திக் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு 22 கோடி பட்ஜெட் போட்டு 20 கோடி எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் கார்த்திக். இந்த படம் தெலுங்குல வெளிவந்த பைசா அப்படின்ற படம். அடுத்ததா அதே வருஷம் 19வதா ஒரு படம் பண்றாரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த படத்துல சாம் சரண், தேஜா, காஜல் அகர்வால், ஸ்ரீகாந்த், கமலி, பிரகாஷ் ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. யுவன் சங்கர் ராஜா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. 30 கோடி பட்ஜெட் போட்டு 41 கோடி எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு குடும்பம் பார்க்கக்கூடிய படம். இதுல ரசிச்சு சிரிக்கக்கூடிய சீன்ஸ் நிறைய இருக்கு. ஃபீல் பண்ணி அல்ற மாதிரியான சீனும் இருக்கு. நாம பணம் கொடுத்து பார்க்கறதுக்கான ஒரு வேலை இதில் இருக்கு. இந்த படத்தை சரணுக்காகவே போய் பார்க்கலாம். இதுக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த படம் தான் கோவிந்தது அந்தாரி வதலே அப்படின்ற தெலுங்கு படம். இந்த படம் 2014 அதிக வசூல் வாங்கிய படம். இந்த படம் தமிழில் ஓவியாவில் ராம் லீலா அப்படின்ற படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20வதா ஒரு படம் 2017 பண்ணுறாரு. இந்த படத்தில் சந்தீப், தனிஷ், ரெஜினா, பிரகயா, பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான கன் சவுண்டு தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் நல்ல நல்ல டைலாக்கெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஆனால் ஹீரோவுடைய கேரக்ட் அவ்வளவா பிடிக்கல. அதே மாதிரி இது ஒரு தோல்வி படமாக தான் அமைஞ்சது. இந்த படம் தான் நட்சத்திரம் அப்படின்ற தெலுங்கு படம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21ஆவதா ஒரு படம் 2023ல் பண்ணுறாரு. இந்த படம் இவருடைய கடைசி படம். இதுக்கு அப்புறம் அவர் இன்னும் படம் பண்ணலை. இது ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ், ரம்யா கிருஷ்ணா, பிரமானந்தம் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த படம் பார்வையாளர்களால் கவரக்கூடிய படம் அப்படின்னு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வந்திருக்கு. இந்த படம் தான் ரங்கா மாத்தாண்டா அப்படின்ற படம். இந்த மாதிரி உங்களுக்கு எங்கள் ஆக்டர்ஸ் அண்டு டைரக்டர்ஸ் வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான வீடியோகளுக்கு எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்க. நன்றி.